பாம்பு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மனிதர்களால் அழிக்கப்படுகிற ஒரு நஞ்சில்லாத பாம்பு தான் சாரை பாம்பு. இது நஞ்சில்லாமல் எதிரிகள் கிட்ட இருந்து எப்படியெல்லாம் தப்பிக்கும் அப்படின்றதையும் இதனுடைய வாழ்வியல் ரொம்பவே சுவாரஸ்யமானது. இன்னும் பல தகவல்களோட இன்னைக்கு பார்த்துடலாம். ஆசிய பகுதிகள் அதிகமாக காணப்படுற இந்த சாரை பாம்பை தான் ஆங்கிலத்தில் ரேட் ஸ்னேக்னு சொல்லுவாங்க. இதனுடைய வாழ்வியலை குட்டியிலேருந்து பார்க்கலாம். ஒரு ஆண் பாம்பு ஒரு பெண் பாம்பு ரெண்டுமே இணை சேர்ந்த பின்னாடி பெண் பாம்பானது இடுக்கான பகுதிகளில் போய் 6லேருந்து 18 முட்டைகள் வரைக்குமே வைக்கும். இந்த முட்டைகள்லேருந்து குட்டிகள் வெளிவரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலம் ஆகிறது. முட்டையிலேருந்து குட்டி வெளி வந்தோடனே அதனோட நீளம் ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும். 1 அடியிலேருந்து 1.5 அடி அளவுக்கு தான் இருக்கும். அது முட்டையிலேருந்து வெளிவந்தோடனே முதல்ல அது பண்ணுற காரியம் என்னென்னா ஓடி ஒளியறது தான். ஏன்னா இந்த சாரை பாம்புகள் இதுக்கு மட்டும் இல்லை, எல்லா பாம்புகள்லேயும் குட்டிகளுக்கு அதிக அளவு ஆபத்து இருக்குது பெரிய பாம்புகளை விட. அதனால் இது வெளிவந்தோடனே ஓடத்தான் பார்க்கும். ஓடி ஒளிய ஆரம்பிச்சிடும். 1-2 நாட்களுக்கு இது பதுங்கி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வேட்டைய ஆரம்பிக்கும். அந்த 1-2 நாட்கள் வரைக்குமே முட்டையில் அதுக்கு இருந்த அந்த சத்துக்கள் எல்லாமே உடம்புக்குள்ளே இருக்கும். அந்த சத்துக்களை வச்சேவும் ஓரிரு நாட்கள் தாக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் தான் மெல்ல மெல்ல வேட்டைக்கு போகும். வேட்டையாடணும், ஆனால் வேட்டையாடிகள் கிட்ட மாட்டிராமல் வேட்டையாடணும். ஏன்னா இதனை வேட்டையாடக்கூடியவர்கள் நிறையவே இருக்காங்க. பருந்துகள், கழுகுகள், ஏன் செம்புத்து பறவை, அப்புறம் கீரி, ஏன் உடும்புகள் கூட இதை வேட்டையாடும். அப்புறம் பாம்பு வகைகள் எடுத்துக்கிட்டால் நம்ம வழக்கம் போல் ராஜநாகம், அப்புறம் நம்ம கட்டுவரியன், இவர்கள் எல்லாமே கூட இந்த குட்டி குட்டி பாம்புகளை ரொம்ப எளிமையாகவே வேட்டையாடிட்டு போயிடுவாங்க. இவர்கள் கண்ணிலலாம் படாமல் இந்த பாம்பு வேட்டையாடுறது என்னென்னா சின்ன சின்ன புழுக்கள், சின்ன சின்ன பூச்சிகள், இந்த மாதிரி தன்னுடைய வாய்க்கு தகுந்தாப்புல சின்ன சின்ன இதெல்லாம் உயிர்கள்லாம் எங்கே இருக்கும் அது எல்லாத்தையுமே வேட்டையாடும். இந்த குட்டியானது ஓரிரு நாட்கள்லேயும் தன்னுடைய தோலை உரிக்கக்கூடியது, அதாவது பாம்பு சட்டம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தோலை உரிக்கக்கூடியது. பாம்புகள்லாம் முதல்ல ஏன் தோல் உரிக்குது அப்படின்னு தெரியுமா? அது மட்டும் இல்லை, பாம்புகள் தோல் உரிச்சிச்சுன்னா அதற்கு கண்கள் நல்லா தெரியும். இது வித்தியாசமாக இருக்குல்ல, இது என்ன அப்படிங்கிறத கடைசியாக பார்ப்போம். இந்த சாரை பாம்புகளோட வாழிடம்னு எடுத்துக்கிட்டோம்னா மனிதர்கள் வாழக்கூடிய அதனுடைய ஒட்டிய பகுதிகளில் தான் இருக்கும். காட்டின் ஓரங்களில், இல்லை தோட்டங்களில், இல்லை இப்போ வயல்வெளிகள், புல்வெளிகள், இந்த மாதிரி இடத்துல தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா இதனுடைய உணவு அப்படிங்கிறது, முதன்மையான உணவு அப்படிங்கிறது எலிகள் தான். இந்த எலிகள் தான் இதனுடைய மனிதனை ஒட்டிய பகுதிகளில் தான் அதிகமாக இருக்குது. அதனால் சாரை பாம்புகள் அதிகமாக அங்கே தான் காணப்படுது. அப்புறம் இது வேட்டையாடுற நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இது பகல் நேரத்தில் தான் அதிகமாக வேட்டையாடுது. ரொம்பவே வெப்பம் அதிகமாக இருந்துச்சுன்னா எப்போவாது இரவு நேரத்துலையும் வேட்டையாடுவாங்க. ஒரு 15 குட்டிகள் பிறந்து வெளி வந்துருந்துச்சுன்னா அது தன்னுடைய பாலியல் முதிர்ச்சி அடைகிறதுக்குள்ள ஒரு சில பாம்புகள் மட்டும்தான் உயிரோடு இருக்கும். மற்ற எல்லா பாம்புகளுமே ஏதோ ஒரு வகையில் வேட்டையாடப்பட்டுடலாம், இல்லை நோய்வாய்ப்பட்டு இறந்து போகலாம், இல்லை மனிதர்களால் கொல்லப்பட்டுடலாம். இந்த மாதிரி பிரச்சனைகளால் 1-2 பாம்புகள் மட்டும்தான் பாலியல் முதிர்ச்சி வரைக்குமே போகுது. ஒரு ஆண் பாம்பானது பாலியல் முதிர்ச்சி அடைகிறதுக்கு 2.5 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் கூட ஆகும். ஒரு பெண் பாம்புக்கு 4 வருஷங்கள் வரைக்கும் கூட ஆகுது. ஒரு பெண் பாம்பானது பாலியல் முதிர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னா அது ஒரு வித வாசனையை வெளிப்படுத்தும். இந்த வாசனையை நுகர்ந்து ஆண் பாம்புகள்லாம் போகும். வாசனை நுகர்றதுக்கு நாக்கை நீட்டி இதன் மூலமாக அந்த சூழ்நிலையை உணர்ந்து இந்த பெண் பாம்புகளை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போகும். அந்த இடத்துக்கு போனால் பெண் பாம்பினுடைய வாசனை நுகர்ந்து ஒரு ஆண் பாம்பு மட்டும் இல்லை, ஒரு சில நேரங்களில் 2-3 ஆண் பாம்புகளுக்கு வர்ற கூட வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்துட்டாங்க அப்படின்னா சுயம்பரம் தான். அதாவது ஆண் பாம்புகள் எல்லாமே தன்னுடைய பலத்தை நிரூபித்து யார் பலமானவனோ அவங்களுக்கு மட்டும்தான் இணை சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு பாம்பு மேலே ஒரு பாம்பு மேலே அழுத்தி இன்னொரு பாம்பை கீழே விழுக வைப்பாங்க. அப்படி பலத்தை யார் நிர்ணயிக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் ஜெயிப்பாங்க. இந்த போட்டியில் கடிச்சு விளாட்றதோ இல்லாட்டி காயப்படுத்தி கொள்றதோ இந்த மாதிரி எதுவும் இருக்காது. இது ஒரு சுமூகமான போட்டி தான். பலத்தை மட்டும்தான் நிரூபிக்கணும். அப்படி நிரூபித்து அந்த ஆண் பாம்பானது பெண் பாம்போட இணை சேர்ந்த பின்னாடி பெண் பாம்பானது சில நாட்களில் ஒரு இடுக்கான பகுதிகளில் போயிட்டு 6லேருந்து 18 முட்டைகள் வரைக்கும் வைக்கும். இது பாலியல் முதிர்ச்சி அடையும் போது கிட்டத்தட்ட ஒரு 4 அடியிலேருந்து 6 அடி வரைக்குமே வளர்ந்துருக்கும். இதனுடைய உணவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா முக்கியமாக எலிகள் தான். எலிகளை தான் அதிக அளவு வேட்டையாடுது. அதுக்கப்புறம் பல்லிகள், தவளைகள், அப்புறம் பறவைகளை கூட வேட்டையாடும். இது மரம் ஏறக்கூடியது. நம்ம எல்லா பாம்பையும் மரம் ஏறணும்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம சாரப்பாம்பு மரம் ஏறும். மரம் ஏறி
பறவைகளையோ இல்லாட்டி பறவைகளின் குஞ்சுகளையோ அதுவுமே இல்லையா, உணவே கிடைக்கல அப்படின்னா பறவைகளின் முட்டைகளை கூட சாப்பிடக்கூடியது தான். இது பறவைகளின் முட்டைகளை சாப்பிடுது. ஆனால் இது முழுக்க முழுக்க எக் ஈட்டர் ஸ்னேக்குன்னு சொல்லிட்டு முட்டைகளை மட்டுமே உண்ணக்கூடிய பாம்புகள் இருக்கு. அந்த பாம்புகளுடைய தகவமைப்பெல்லாம் வெறும் முட்டைகளை மட்டுமே சாப்பிடக்கூடிய ஒரு தகவமைப்பு இருக்கும். அதாவது அந்த பாம்பு வந்து முட்டைகளை விழுங்குது அப்படின்னா அதனுடைய தொண்டை பகுதிக்குள்ள ஒரு சின்ன எலும்பு இருக்கும். அந்த எலும்புல போய் அந்த முட்டை குத்தி உடைஞ்சு போய் அதனுடைய கூழ் பகுதி தான் அதனுடைய வயிற்றுக்குள்ளே போகும். மற்ற அந்த ஓடு எல்லாத்தையுமே சிறிது நேரத்தில் கக்கி விட்டு அதோட வேலையை பார்த்துட்டு போகும், அடுத்த முட்டையை வேட்டையாட போயிடும். ஆனால் நம்ம சாரப்பாம்புக்கு இந்த ஒரு தகவமைப்பெல்லாம் இல்லை. இவர்கள் முட்டையை விழுங்கிட்டாங்க அப்படின்னா அது நேரடியாக வயிற்றுக்குள்ளே போய் அது உடஞ்சி செரிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஓட்டு பகுதியுமே சேர்த்து இந்த சாரப்பாம்பு வந்து செரிச்சிடும். சரி, இதெல்லாம் வேட்டையாடுறாங்க. சரி, வேட்டையாடிகள் கிட்ட இருந்து எப்படி தப்பிப்பாங்க அப்படின்னா, இவர்கள்கிட்ட நஞ்சே இல்லை, ஆனால் வேட்டையாடிகள் கிட்ட இருந்து தப்பிக்க சில தகவமைப்புகள் வச்சுருக்காங்க. அதாவது முதல்ல இது அதிவேகமாக ஓடக்கூடியது. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்தியாவிலேயும் தரையில் வாழக்கூடிய வேகமாக ஓடக்கூடிய பாம்பு எதுன்னா அது சாரப்பாம்பு தான். அப்படி ஓடி தப்பிக்க முடியலையா, மரம் ஏறக்கூடியவர்கள். மரத்தில் ஏறுறதில் இவர்கள் ரொம்பவே கில்லாடிகள். எப்படின்னா இப்போது ஒரு கீரியோ இல்லாட்டி நாயோ இதெல்லாம் வந்துருச்சுன்னா பக்கத்தில் மரம் இருந்துச்சுன்னா வேகமாக அதில் ஏறி தப்பிக்க முயற்சி பண்ணும். அதுவும் இல்லையா, தண்ணியில் நீச்சல் அடிக்கக்கூடிய வில்லாதி வீரர்கள் தான் இந்த சாரை பாம்புகள். தண்ணியில் குதித்து தப்பிச்சு போகவும் முயற்சி பண்ணுவாங்க, நல்லாவே நீச்சல் அடிக்கும். அதுவும் இல்லையா, கடைசியாக எல்லா பக்கமும் மாட்டியாச்சு அப்படின்னா இவர்கள் கடைசியாக ஒரு ஆயுதத்தை கையில் எடுப்பாங்க. அதாவது அதுதான் ஒரு வித துர்நாற்றத்தை வெளிப்படுத்துவார்கள். இந்த துர்நாற்றம் வரும்பொழுது எதிரிகள் வந்து குழப்பமுடைய வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் தப்பிச்சு போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இது மட்டுமே இவர்களை முழுமையாக காப்பாற்றுறது கிடையாது. பல பேர் வேட்டையாடத்தான் செய்கிறாங்க. இந்த தகவமைப்புனால ஒரு சிலர்கிட்ட வந்து வேணால் தப்பிக்கிறாங்க. முக்கியமாக மனிதர்கள்கிட்ட எதுவுமே செல்லாது. மனிதர்கள்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அது சாரப்பாம்பு தான் அப்படின்னு தெரியாதவங்க இதை விஷப்பாம்புன்னு நினச்சி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது பார்க்குறதுக்கு நாகப்பாம்பு மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய உயரம், வெயிட் இதெல்லாம் பார்க்கும்பொழுது மனிதர்களுக்கு அச்சமடைய வைக்கும். நிச்சயமாக இது ஏதோ ஒரு விஷப்பாம்புன்னு நினச்சிட்டு இதை அடித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. இதனால தான் நம்ம சாரைப்பாம்புகள் அதிக அளவு கொல்லப்படுகிறது. இதையெல்லாம் மீறி ஒரு சாரப்பாம்பு வாழுதுன்னா கிட்டத்தட்ட 9லேருந்து 12 வருஷங்கள் கூட வாழக்கூடியதான் நம்ம சாரப்பாம்புகள். சரி, பாம்புகள் எல்லாமே தோல் உரிக்குன்னு சொன்னேன்ல, தோல் உரிச்சா கூட கண்கள் நல்லா தெரியும்னு சொன்னேன்ல, அந்த பகுதிக்கு வருவோம். முதல்ல பாம்புகள் எல்லா பாம்புகளுமே தோல் உரிக்கும். ஏன் தோல் உரிக்குது அப்படின்னா பாம்புகளுடைய தோல் வந்து நம்மளை மாதிரி இருக்காது. நம்மளுக்கெல்லாம் நெகிழ்வுத்தன்மையுடையதாக இருக்கும். ஆனால் பாம்புகளுக்கு வந்து நெகிழ்வுத்தன்மை இல்லாமல் இருக்கும். அதனால் அதனுடைய வளர்ச்சி தடைப்படும். அதனால் பாம்புகள் எல்லாமே இப்போ குட்டி பாம்புகள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா மாதத்துக்கு ஒருக்க இல்லை மாதத்துக்கு 2 தடவை இந்த மாதிரி கூட தோல் இருக்கும். பெரிய பாம்புகள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா 4-5 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தோல் இருக்கும். ஏன்னா வளரும் பொழுது அந்த தோல் பகுதியானது விரிஞ்சு கொடுக்காது. அதனால் இது வளரும் பொழுது உள்ளுக்குள்ளேயும் அந்த தோலுக்குள்ளேயும் இன்னொரு தோல் உருவாகும். அந்த தோலானது, அந்த உள்புற தோலானது முழுமையான வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னா வெளிப்புற தோலை வந்து உரிச்சு விட்டுரும். ஏன்னா அது வந்து வளர்ச்சியை தடுக்குது. அதனால் இது பாறைகளின் இடுக்குகளையோ இல்லாட்டி தரைகள்லையோ போட்டு உரசி அந்த தோலை எல்லாத்தையும் உரிக்குது. இதனால் இந்த பாம்புகளுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. அதாவது முக்கியமாக எடுத்துக்கிட்டோம்னா இப்போ பாம்புக்கு ஏதாவது ஒரு காயம் பட்டுருச்சு அப்படின்னா இதனுடைய தோலை உரிச்சு விட்டுறதுனால அந்த காயம் வந்து சிறிதளவு சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஏதாவது பூஞ்சைகளோ இல்லாட்டி ஒட்டுண்ணிகளோ கூட பாம்பை ஒட்டி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி தோலை உரிச்சு விட்டுருச்சுன்னா பிரச்சனையே இல்லாது அதுக்கிட்ட இருந்தும் தப்பிச்சிடலாம். அது மட்டும் இல்லை, பாம்புகளுக்கு வந்து தோல் உரிச்சிச்சுன்னா கண்கள் நல்லா தெரியும்னு சொன்னீங்களா, அந்த பகுதிக்கு வருவோம். பாம்புகளுக்கு இமைகள்ன்றதே கிடையாது. எப்போவுமே கண்ணை திறந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நிறைய தூசி துணுக்குகள் இதெல்லாம் படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தோலையும் கண்புறத்துலேயும் அதனுடைய கண்ணை மூடி இருக்கும். அந்த தோலானது வந்து ஒரு ஒளி உட்புகிறக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதனால் அது கண்கள் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு மேலே இந்த தோல் பகுதியானது மூடி இருக்கும். இந்த தோலையும் சேர்த்து தான் தோல் உரிக்கும் போது இந்த தோல் பகுதியும் சேர்த்து உரிச்சிடும். அப்படி உரிக்கிறனால உள்ளுக்குள்ளே புது தோல் வளர்ந்துருக்கும். அப்போது பழைய தோலில் வந்து நிறைய மாசுக்கள்லாம் இருக்கிறனால கண்கள் வந்து ஓரளவு மங்கி கூட தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புது தோல் வந்தோடனே அது வந்து நல்ல தெளிவாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால தான் பாம்புகள் தோலை உரிச்சிச்சுன்னா கண்கள் கூட நல்லா தெரியும்னு சொன்னேன். சரி, பாம்புகளுக்கு கண்ணிமைகளே கிடையாதுன்னு சொன்னீங்களா, அப்போது தூங்கும் பொழுது கண்ணை திறந்துக்கிட்டே தூங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு முரட்டுத்தனமான சந்தேகங்கள் வரலாம். சரி, பாம்புகள் தூங்கும் பொழுதும் இல்லை, எப்போவுமே அதுக்கு மூடக்கூடிய கண்ணிமைகள் கிடையாது. அதனால் அது எப்போவுமே கண் திறந்த மணிக்கு தான் இருக்கும். அதனுடைய பாதுகாப்புக்கு தான் தோல் பகுதி இருக்கேன். தோல் பகுதி தான் எப்போவும் மூடியே இருக்கேன். அதனால் பாம்புகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது.
எப்போ ஓய்வு எடுத்துகிட்டு இருந்தாலுமே அதனுடைய கண்கள் பார்த்தோம்னா திறந்த மாதிரிக்கு தான் இருக்கும். நம்மளுடைய பதிவுகளை பார்க்கும் பொழுது பார்த்த பின்னாடி அந்த பதிவின் சம்பந்தமாக ஏதாவது முரட்டுத்தனமான சந்தேகங்கள் வரலாம். அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. அந்த பதிவுக்கு கீழேயே நீங்கள் கேள்வி கீழேயே நான் பதில் சொல்ல முயற்சிக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா அதே போன்று ஒரு உயிரினம் வரும்பொழுது அதற்குடைய விளக்கத்தையும் நான் சேர்த்து கொடுக்குறேன். கேள்வி கேட்கும் பொழுது மட்டும்தான் நம்மளுடைய அறிவானது அதிக அளவு போகும். நம்மளுடைய அறிவு மட்டும் கிடையாது, கேள்வி கேட்கும் போது மட்டும்தான் கற்றுக் கொடுக்குறவங்களோட அறிவையும் உங்களால் மேம்படுத்த முடியும். கேள்வி கேளுங்க கண்ணியத்தோட.